அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 15/9/2025 மகாலய பட்சத்தில் வரக்கூடிய நவமி திதி. இந்த நவமி அவித்தவா நவமி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அவித்தவா நவமி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல யாராவது சுமங்கலியாக இறந்து இருந்தால் அவங்களுக்கு முறையான திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நாள். இந்த நாள்ல அவங்களுக்காக நாம் ஒரு சூட்சம விஷயத்தை செய்ய போறோம். அது என்ன அப்படிங்கறதான் நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல நமக்கு முன்னாடி, அதாவது நம்ம தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை அல்லது அதுக்கு முந்தைய தலைமுறை, அது நம்மளுடைய தாய் வழி உறவாகவும் இருக்கலாம், இல்ல கணவன் வழி உறவாகவும் இருக்கலாம், இல்ல தந்தை வழி உறவாகவும் இருக்கலாம். யாராவது ஒரு பெண்கள், யாரா இருந்தாலும் சரி, உங்க அத்தையோ சித்தியோ பெரியமாவோ ஒன்று விட்ட சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, சுமங்கலியா இறந்து உங்களுக்கு நெருக்கமான அந்த பெண்ணை நினைத்து இன்றைய தினத்துல பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லாம இருந்தது அப்படின்னா நல்ல அந்யோன்யம் உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமா தீரும். இந்த மகாலயபட்ச ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான நாட்கள். இந்த நாட்கள் எல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் அல்லாது நிறைய ஆன்மீக தகவல்களை வாட்ஸ்அப் குரூப் மூலமும் தெரிவிச்சிட்டு இருக்கிறேன். அந்த குரூப்ல இந்த ஆடியோக்கு கீழே அந்த குரூப் லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். தவறாம எங்களோடு இணைந்து அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை அந்த குரூப்ல தெரிஞ்சுக்கோங்க. மேலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் போர்வை தானம் செய்ய விரும்பினாலும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாள் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த இறந்த பெண்ணை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு தட்டுல ஒரு ரவிக்க துணி, வெத்தலை, பாக்கு, பூ, பழம், கண்ணாடி வளையல், உங்களால் முடிஞ்சா புடவை, மஞ்சள், குங்குமம், இது எல்லாமே, அதாவது பெண்களுக்கு உண்டான எல்லா பொருளையும், ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுப்போமோ அந்த பொருளெல்லாம் வச்சு ஒரு ஸ்வீட் பாக்ஸும் வச்சு மனதார அவங்கள கும்பிட்டுட்டு அதை யாருக்காவது தானமாக கொடுத்துடணும். எங்கள் வீட்டில் இது செய்கிறது வழக்கம் இல்லைங்க, நான் செய்ய மாட்டேங்க அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு போயாவது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கோவிலுக்கு வர்ற யாருக்காவது ஒருத்தருக்காவது, நான் குறைந்தது ஒருத்தருக்குங்கிறேன், உங்களால் 3 பேருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் சந்தோஷம், 5 பேருக்கு முடியுமா கொடுக்கலாம், 7 பேருக்கு முடியுமா கொடுக்கலாம். இன்றைய தினத்துல நீங்க இதை செய்யறதுனால அவங்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும். இப்ப நான் சொன்ன தகவல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். நம்ம எப்படி நம்ம நவராத்திரிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு தாம்பூலத்தட்டில் எல்லாம் வச்சு கொடுக்குறோம், அதை மாதிரி தான் தாம்பூலத்தட்டில் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம யாருக்காவது கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். வீட்டில் பூஜை ஒரு தீபம் ஏற்றுங்க, இல்லை அவங்களுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி இந்த பொருளெல்லாம் வச்சு, ஆனால் அதோட சேர்த்து ஒரு இனிப்பு வச்சு கொடுக்கணும். இறந்தவங்களுக்கு கும்பிடுற இனிப்பு வச்சு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் நம்ம கொடுக்குறவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நாம் ஒரு இனிப்பு வைக்கிறோம். இதை இன்று இரவுக்குள்ள எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்குங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.